வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ரேங்க் மேட்ச்சில் 10 கில் அடித்து பாய் அடித்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே இறங்கிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாக் டவரில் தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். கிளாக் டவரில் எப்போவுமே இறங்கினா இப்போ மொதல் நிறைய பேர் வருவாங்க. இப்போ யாருமே வர மாட்டேங்காங்க. கிளாக் டவர் பிளாக் கலர் இருந்த ஹவுஸில் தான் இறங்கணும். கீழே இறங்கணும். நம்மளுக்கு என்ன கன்று கொடுத்துருக்கானுங்க? இப்போது பேகு வெஸ்ட்டு கன்று கொடுங்கடா சீக்கிரம். அந்த பிஸ்டல் கொடுத்துருக்கானுங்க. மேலே வேறு எனிமி ஃபுட் ஸ்டெப் இருக்குது ரைட் சைடில். மேலே இருக்கானா கீழே இருக்கானா? கீழே இல்லை, மேலே தான் இருக்கான். கண்டிப்பாக மேலே இருக்கான். ஃபுட் ஸ்டெப் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்தோம். இதை தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை எப்படியாச்சும் அடிக்கணும். பிஸ்டல் தான் இருக்குது. ஓகே 204 எட்டு வாங்கி எப்படா சொல்ல வெஸ்டேஜுக்கு பூஸ்ட் வச்சுருக்கான்னு நினைச்சேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. அவன்கிட்ட இருந்து லூட் எடுத்துக்கிடும். கிங் ஃபிஷர் மேக்கெலாம் வச்சுட்டாடா. என்கிட்ட பயந்து ஓடுனேன். ஐயோ இன்னொருத்தர் எவனோ வாரான். எம்பி40 மேக் எடுத்துக்கிடணும். மேக் எடுத்தாச்சு. வந்தாச்சு. தரமான ஒரு சேர்த்துட்டான். அவன்கிட்ட போய் லூட் அடிச்சுக்கிடும். நம்ம என்ன கன்று வச்சுருக்கான்னு பார்த்துக்கிடும். மெடிக்கேட் போட்டுக்கிடும். நம்ம இப்போ நான் லைவ் போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் லைவ் போட்டுக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் என்னால் போட முடியும். கீழே ரைட் சைடில் டோக்கன் இருக்கும். டோக்கன் போய் கிளைம் பண்ண போகிறேன்னா, டோக்கன் சோலோ மேட்ச்சில் எப்போவுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். பேக்காக கொடுக்கணும். டோக்கன் கிளைம் பண்ணிக்கோங்க. டோக்கனை வச்சு ஊசிலாம் எடுக்கலாம். அந்த டப்பாவில் கீழே ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இல்லை ஓடுதான். அவ்வளோதான். கொஞ்சம் பேரஃபுல் தான். ஈஸியாக அடிச்சிடலாம். ஐயோ குளோவல் போட்டிருக்கான். ஐயோ மேலேருந்து வேறு ஒருத்தன் அவனுக்கு குடசல் கொடுக்கான். இப்போ நம்ம கிரானைட் பிடிச்சி அவனுக்கு மேலே போடும். ஐயோ நேடை வேறு தள்ளி போட்டுட்டோமே. இருங்க இந்த குப்பை கொண்டு இருங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த பச்சை கலர் குண்டு எடுத்து வீசலாம். அவனுக்கு குளோவால் உடஞ்சிரும். மேலே இருக்கவன் இல்லை நான் அவங்க மேலே இருக்கவன் இவனை அடித்தோம்னா நான் கீழே இருந்து அவனை இவனை அடித்து மேலே இருக்கவனை அடிச்சிடுவேன். இருங்க அந்த பச்சை குண்டு எடுத்து நம்ம போடும். இந்த குண்டு 49 டேமேஜ் போகுது. பச்சை குண்டு எடுத்து போடுறான். போட்டுறான். இந்த 3 அவ்வளோதான். ஐயோ ஓடிட்டானே. இருங்க அவனுக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட் கொடுப்பாருங்க மக்களே. போட்டு நாக்காவது தான் ஊசி வச்சுருக்கானா. ஐயோ டக்குன்னு போடா இங்கட போட்டு போட. மேலே வர ஒருத்தருக்கான். டக்குன்னு ஓடுது. ஐயோ பேரப்பல்லாம் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக் எடுத்து டக்குன்னு அடிச்சுட்டு அவ்வளோதான் மக்கள். மேக் எடுத்து என்றைக்குமே விளையாட கற்றுக்கோங்க. அதாவது மேக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மேக் M10 இதெல்லாம் சோலோவில் எடுத்து விளையாட கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே தரமாக விளையாடலாம். அடுத்து மேலே இருந்தவனை ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன். மேலே எவனுமே இல்லை. அதை நம்ப பண்ணி எடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டு வெளியே போய்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து ஒருத்தர் அடிச்சு விட்டா. கொஞ்சம் இருறா உள்ள ஒன்று அடித்தது. உள்ளே தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே இந்த சைடு பெட்டிக்குனால இருந்தாலும் இருப்பான்னு நினைச்சேன். இல்லையே பெட்டிக்குனாலே இல்லையே. எங்கே தான் போயிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவனை தேடி பார்த்தா ரொம்ப நேரமாக எங்கேயுமே கிடைக்கல. இங்கே ஸ்கேனரில் வேறு எனிமி காமிச்சது. அதனால் ஸ்கேனரில் உள்ள எனிமையை போய் போடுறேன். நீங்கள் எங்கே தான் இருக்கான்? வந்துட்டுண்டானா அந்த காரில் கவர் எடுத்துக்கணும். உட்காந்துக்கோங்க. க்ரோஸாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு நேடு இருக்கா பாருங்கள். நேடு இருக்காடா? நேடு இல்லையா? இது ஸ்கேனர்லாம் வச்சுட்டான். எனர்ஜி நேடு இருந்தால் நல்லாயிருக்கும். மேக் எடுத்து தரமான ஒரு ஆக்டிவிட்டி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அடுத்து வேறு எனிமி அங்கே மேலே ஒரு எனிமி காமிச்சிது. அவனை தான் நம்ம போய் அடிக்க போகிறோம். இப்போது நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம். இப்போ மேலே வேறு ஸ்கோப் போட்டு பார்ப்போம். மேலே எங்கடா இருக்கா? எங்கடா இருக்கா? கீழே வேறு சுடுதான் ஒருத்தன். கீழே எங்கே சுடுதான்? ஒரு ஹெட்செட் கொஞ்சம் இல்லைடா 46 ஹெட்செட் போட்டு கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிருப்பான். என்னையே நம்ம உயிர் ஏற்றிக்கிடும். மெடிக்கெட் போட்டு வேறு ரொம்ப குடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நல்ல பிளேயர் போல். ஸ்கைலராக போடல. அவ்வளோதான்டா முடிஞ்சிட்டு முடிஞ்சு ஓடு. அவ்வளோதான் மக்களை. இவனை முடிச்சாச்சு. மேலேருந்து ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருந்தான். அவனை போய் நம்ம அடிக்க வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அவன் இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பாறையில் கவர் எடுத்துட்டான். டக்குன்னு ஏறி போங்க. பொறுமையாக இருங்க. என்றைக்குமே சோழல் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இங்கே தான் நிற்காம தரமான ஹெட்ஷாட். இந்த ஹெட்ஷாட் கொடுத்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுன்னா சொல்லுங்கள். லைவ் போடுவேன் நான். லைவில் எப்போவுமே சோலோவில் லூட் அடிக்கையில் இந்த மாதிரி க்ளோவால் போட்டு சேஃப்டியாக லூட் அடிங்க. அதே மாதிரி சோலோவில் எப்போவுமே ஜோனு ரொம்பவே முக்கியமான விஷயம் மக்கள். ஜோன் பிடிச்சி விளையாட கற்றுக்கோங்க. எப்போவுமே நம்ம மேலே வர ஒரு மான்செட்டுக்கு நம்ம க்ரோஸ் எடுத்துகிட்டு வரையில் ரூட் ஏர் ட்ராப்பில் இருந்துச்சு. இப்போ நம்ம போய் இந்த மான்செட்டுக்காக எடுக்க போகிறோம். சோலோவில் கார் ஜோன் நேடு M10 இதெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே இன்றைக்கி பெரிய ஆளாயிடலாம். நம்ம நீ போடா என்னடா இப்படி சக்கா இன்றைக்கி அந்த மான்செட்டுக்கு எடுத்தாச்சு. வாங்க மக்களே நம்ம சோனுக்கு போக பார்ப்போம். இப்போ நம்ம சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் சேலஞ்சு கொடுங்க.
என்ன கண்ணில் வாட்டில் ஆடணும் இல்லை சேலஞ்சு கொடுங்க. இந்த இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார் எடுத்தாலே போதும், அவ்வளோதான். ஈஸியாக போய் அடிக்கலாம் சோலோலாம். கார் மட்டும் இருந்தால் மான்செட்டக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கீழே இப்போ உங்களுக்கு இந்த ட்ராப் இது வேறு கிடைக்கும். என் மான்செட்டுக்கு ஏர் ட்ராப் வேறு கிடைக்கும். அவ்வளோதான். நானே மான்செட்டுக்கு வச்சுருக்கேன். நீ பாட்டு சுடுத, நான் பாட்டு சிவனேன்னு ஜோனுக்கு போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான். கொஞ்சம் இருங்க, ஒன்று முடிச்சு டேமேஜ் போயிடுச்சு. ஸ்லோவெல்லாம் சுற்றி போடுது. இவ்வளோ சுற்றி போட்டாலும் ஒன்று விட மாட்டேன். தாரமான எடுத்துட்டேன். அவ்வளோதான் மக்களை, இவனை வந்து முடிச்சாச்சு. நம்ம முடிச்சாச்சு. இப்போ வேண்டிய எதுவும் லூட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். லாஸ்ட் ஒனில் குப்பெல்லாம் தேவைப்படும். மான்செட்டுக்கு எடுத்துட்டு நான் ஜோனுக்கு இல்லை டக்குன்னு லேம்பகனில் வந்து குத்திட்டான் அடிச்சிருக்கு. அவ்வளோ தான் இருக்கான். கொஞ்சம் இருந்தாலும் சடக்குன்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அதை இவனை அடித்து முடிச்சாச்சு. மேலே தான் லாஸ்ட் ஒருத்தன் இருக்கான். பார்த்து அவனை அடிச்சதுன்னா 10 அடிச்சு போயா வாங்கிடலாம். வாங்கிட்டேன். என்ன ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் தான் பேசிகிட்டு இருக்கான், அது எனக்கு தெரியும். அவ்வளோ இவனை அடிக்கிறதுக்கு மேலே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த குப்பையை தூக்கி போடும். அவ்வளோதான். நான் ரேங்க் மேட்ச் தான் விளாடுவேன். எனக்கு வந்து ஃபோன் லேக் ஆகணுன்றதுனால நான் இந்த இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்டுக்கு கேம் ரெக்கார்டில் போட்டு ரெக்கார்டு எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து சின்ன நானி தான், ரொம்ப அந்தளவுக்கு அடிக்க மாட்டேங்கிறான். ஐயோ, நான் அவனோட நானியாக இருக்கேன், எங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு வந்து நான் ரேங்கடுன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக நான் போய் வாங்கியாச்சு. ரேங்கடுன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக லாஸ்ட் அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணுவேன்.